இந்த வாரம் இந்த நாள் என்ன செய்தினா, Today we are going to meditate on கர்த்தரிடத்துல நம்ம நெருங்கி போகணும். how to draw closer to God. நம்ம யாரோட நெருக்கமா இருக்கோமோ அவங்க தான் நமக்கு உதவி செய்வாங்கன்னு நம்ம நினைப்போம். We think that who we are close with will help us. நம்ம நெருக்கப்படும் பொழுது, When we struggle கடன்ல, through financial problems, வியாதியினால, through illness, குடும்ப சமாதானம் இல்லாதனால, through non-peacefulness, இப்படி இந்த உலகத்துல மனிதர்களால through humans, தாங்க முடியாத ஒரு துயரம், we get this sorrow, அந்த நெருக்கமானது என்ன பண்ணும்னா and the sorrow உன்னை கட்டி வச்சுக்கோ. will bond us. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நெருக்கத்தின் மத்தியில Among this, அதிகமா நெருக்கப்படுற சூழ்நிலையில, when we are more distressed, அதிகமா உடைக்கப்படுற சூழ்நிலையில when we are more distressed, நம்ம பழக்கம் யாருக்கு இருக்குன்னா நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்டயே கூட இருக்கிறோம், we only go and talk with the people who we are. தெரிஞ்ச உறவினர் கூட இருப்போம், We only go with our relations. உன்கிட்ட ஆறுதலா பேசுறவங்கிட்ட கூட நெருக்கம் இருக்கும். We go behind the people who. சரி, உனக்கு ஆறுதலாய் ஒரு மனிதன் பேசுறானா உன் வாழ்க்கையில விடுதலை கொடுக்க முடியுமா? Can some human can give you comfort or deliverance in your உன் life? பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? Will you get a solution from it? கிடைக்காது. We won't. எல்லாத்தையும் கேட்டுட்டு They will listen to everything உனக்கு பின்னாடி ஒரு பாம்பை வச்சுட்டு போயிடுவாங்க. and they will backstab. நீ கேட்கும் பொழுது, நீ சோகமா உன் குறையெல்லாம் சொல்லும் பொழுது உனக்கு பின்னாடி ஒரு பெரிய பள்ளம் நோண்ட ஆரம்பிப்பாங்க. They'll backstab you. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, என் பலவீனம் தான் உன்னுடைய லாபம், My strength, my என் சோகம் தான் உனக்கு சந்தோஷம் sorrow சொல்லுங்க. is your happiness. ஆனா என் ஏசப்பா அப்படி இல்லை. But my God is not like that. என் சோகத்தில் அவர் சோகப்படுவார், Through my sadness, என் பலவீனத்தில் அவர் பலன் எனக்கு பூரணமா விளங்கும். He will make me strength. இன்னைக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க. There are many people to give advice and comfort. உதவி செய்ய இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்க There மாட்டாங்க. is no one to help. இன்னைக்கு தேவன் உன்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டு God is speaking with you. ரொம்ப நெருக்கப்படும் பொழுது When we are going through distress, நீங்க என்ன செய்யணும்? what should we do? இந்த செய்தியை ஒரு 6 விதமான காரியங்களை நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். I would like to break down this message into 6. அப்படி 6 விதமான சூழ்நிலையில 6 விதமான நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு, விசேஷமான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில தான். ஆனா என் தேவன் தான் அந்த நெருக்கத்துல உங்க கூட இருப்பார். But God will be with you in every. செய்திகள் வரும் பொழுது உன் இருதய ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். You have to praise, keep on praising God. When நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். you have to thank God. இல்ல அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கணும் சத்தம் இல்லாம. Speak in tongues. அப்பதான் உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தை ஒடுக்கும் பொழுது செய்தி தேவ வல்லமை உனக்குள்ள ஊடுருவ ஆரம்பிக்கும். That's when you will get connected to உன் God. பாரங்கள், உனக்கு தேவையான காரியங்களை வசனம் மூலமா கத்த என்னோடு பேசுவார். God will speak through you through the word. வாய் வசையிலனா கூட உள்ள ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? டக்குன்னு டைவர்ட் பண்ண மறந்து போயிடுவேன். நீ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்து போயிடுவேன். The evil spirit will deviate us. நீ திருப்பியும் பண்ணாலும் 10 முறை 100 முறை உன்னால ஸ்தோத்திரத்தை விடாத. இன்னைக்கு ஜெபம் முடிகிற வரையும், Leave the praising. We இந்த have மெசேஜ் முடிகிற வரையும் ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா, நன்றி ஏசப்பா, இந்த வார்த்தை உன் வாயில வந்துட்டே இருக்கணும் மனசுக்குள்ளே. keep on saying, praising Him and thank Him. ஏன் மனசுக்குள்ள நீ ஸ்தோத்திரம் ஜாஸ்தி சொன்னா பக்கத்துல இருக்க நான் கொடுக்குற மெசேஜ் கேட்காது. முதல் காரியம், The first thing is, ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 1 வாசிப்போமா? Samuel chapter 30 verse 6. தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இங்க என்ன வசனம்னா, இது அடிக்கடி அந்த வசனத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவேன். தாவீது ராஜாவா மாறின போது எப்படி இருக்கும்? ராஜாவோட வாழ்க்கை என்ன இருக்கும்? How will a king's life be? அவனை புகழ்ந்திருப்பாங்க, அவன் கிட்ட வந்தா பேச பயப்படுவாங்க, Everyone will praise. வாயின் வார்த்தை கூட அங்க போக கூடாது, நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. Everyone will respect and வாங்கய்யா 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 சொல்லிருப்பாங்க, போங்கய்யா போங்கய்யான்னு சொல்லியிருப்பாங்க. he had so much respect. இதை சாப்பிட்றீங்களா அதை சாப்பிட்றீங்களான்னு கேட்டிருப்பாங்க. They will take care of him. ராஜாவின் கடைக்கண் பார்வைப்பட்டா போதும், அவர் கைப்பட்டா போதும். They wish to see him and இப்ப இருக்க ராஜா வந்து என்ன பண்ணணும்? ஒரு செல்ஃபி அவரோட எடுத்தா போதும். nowadays we like to take selfies with him. இப்படி கனமா இருந்த சூழ்நிலையில He was so honored. எதிரிகள் வந்து, பெலிஸ்தர்கள் வந்து அவன் மனைவியும் அவன் பிள்ளையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க, And they kidnapped his கடத்தின்னு போயிட்டாங்க. daughter and his wife. இவங்களும் மட்டும் இல்ல, அவன் தேசத்தில் இருக்க வாலிப பிள்ளைங்க, வாலிப பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் கடத்தின்னு போயிட்டாங்க. They all kidnapped all the young people. கடத்தின்னு போயிட்டு வீட்டை எரிச்சிட்டாங்க.
and they burnt them. இப்போ அந்த தேசத்துக்குள்ள இவங்க என்ட்ரு ஆகுறாங்க. பார்த்தா தாவீதுக்கு தேசத்திலயும் பிரச்சனை, தன் பிள்ளைகளும் இல்லை, மனைவியும் இல்லை. David has problem everywhere. தலையில கையை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். He was so இந்த ஜனங்கள் பார்க்கறாங்க, அவங்க வீடுகள் எல்லாம் தீக்கரை ஆயக்கப்பட்டிருக்கு. the people's house were burned. யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு மனைவியும் இல்லை, குழந்தையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க, கடத்தின்னு போயிட்டாங்க. He lost his wife. செத்துருப்பாங்களா, உயிரோட இருப்பாங்களான்னு தெரியாது. He didn't know what. நெருக்கப்பட்டிருக்கான். He was so. இப்ப இவனுக்கு பலமே இந்த ஊர் தான். His strength was. ஊரை பார்க்கறான், ஊர் ஃபுல்லா தீக்கரை ஆக்கப்பட்டிருக்கு. His place was burned. அந்த மக்கள் இவன் கூட இவனை புகழ்ந்த மக்கள் எல்லாம் இவனோட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. People who honored him. என்னன்னா, என் குடும்பம் கெட்டு போனதுக்கு the reason for my family, என் பிள்ளையும் மனைவியும் சரி என் குடும்பத்தை கடத்திட்டு போனதுக்கு the reason for my இந்த ராஜா தான் காரணம். the king is the reason. ராஜா சரியா இருந்தா அந்த எதிரியை அடிச்சிருக்கலாமே. The king was right. முதல்ல இந்த ராஜாவை போட்டு தள்ளணும். They had so much வெறி, கொலவெறி. They had so much. கீழ இருக்கிற கல்லெல்லாம் எடுக்கறாங்க. They tried to stone him. ராஜா மேல கல்லெறிய பார்க்கறாங்க. They were stoning. கல்லெறி எதுனா கொலை பண்ண ரெடியா இருக்காங்க, போட்டு தள்ள ரெடியா இருக்காங்க. They were ready to kill him. இங்க நல்லா கவனிங்களேன். Listen carefully. அநேக நேரம் கூட பழகுனவங்களே உனக்கு எதிர்ப்பியா இருப்பாங்க. Many times the people who were with you, நீ யாருக்கு உதவி செஞ்சு அவரே உங்களுக்கு எதிரியா இருப்பாங்க. turned against you. சரி, எல்லாரையும் நம்பினவங்களும் எதிரியா இருக்காங்க. The people who you believe, எதிரியும் நம்ம வாழ்க்கையில எதிரியா நினைக்கிறான். even the people who are against. எனக்கு சரீரத்திலயும் பலவீனம், Even I have illness in my body. பணத்திலயும் பலவீனம், I have financial. எல்லா விதத்திலயும் நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேனே. I am distressed in every way. நான் என்ன செய்யறது? What should I do? இந்த மாதிரி சூழ்நிலையில தான் தற்கொலை எண்ணம் தூண்ட ஆரம்பிக்கும் ஒரு This மனிதனுக்கு. kind of situation, சொல்றது புரியுதுங்களா? suicide. எப்போ ஒரு மனிதனுக்கு தற்கொலை எண்ணம் வரும், நாலா பக்கமும் பிரச்சனை சூழும் பொழுதுதான் ஐயோ இனி வாழ்வது வேஸ்ட். Man is distressed so much. அவமானம், He had so much embarrassment கடன் மத்தியில, through financial, பிள்ளைகளை குறிச்சு about the children. அநேக நெருக்கங்கள் அவனை சூழ்ந்து கொண்டு இருக்கும். He was so distressed. என்ன பண்றது தெரியல. He didn't know what to do. என்ன பண்றது தெரியல. He didn't know what to do. என்ன இப்ப என்ன பண்ணானா, வசனத்தை மீண்டும் படிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டாங்க. இவனை கல்லெறிஞ்சு சாவடிக்கணும்னு சொல்லிக் கொண்டாங்க. Everyone spoke about stoning him. அநேக நேரம் நெருக்கப்பட்டிருக்க மத்தியில In the times of distress, தாவீது முடிவெடுக்கிறான், சாவுறது முக்கியம் இல்ல. David didn't want to die. இன்னைக்கு நான் அவமானப்பட்டதுனால என் மைண்ட், என் இருதயம் ஃபுல்லா பிளாக் அடிச்சு பலவீனம் ஆயிடுச்சு. My mind and my body is blocked because of this sorrow. இப்போ எப்படி இதுல இருந்து வெளியே வருது? How to get rid of it? என்ன பலப்படுத்துது யார்? Who will strengthen? நல்லா தெரிஞ்சுங்க, நீ என்னதான் கர்த்தரோட பிள்ளையா இருந்தாலும் தேவன் உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை தீர்க்கறதுனா ஒரே நல்ல பிரச்சனை தீராது. Your problem won't be solved in one day. துரிதமா வருகிற ஆசீர்வாதம் சீக்கிரத்துல என்ன போயிடும். அது நிலைச்சு கொடுக்கறானா அது வரையும் உன்னை புடமிடுறார், உன்னை பலப்படுத்துறாருன்னு அர்த்தம். God will test you. தேவன் உன்னிடத்துல அந்த பலப்படுகிற அந்த டைம் இருக்கு பாத்தீங்களா? Time when God strengthens you. பலவீனம் மாத்துற டைம், உன் குடும்பத்துல சமாதானத்தை மாத்துற டைம், உன் மனைவி உன் கணவன் அவங்க சிந்தனையை மாத்துற டைம். Time when your situations change. என்னென்ன வழியில நெருக்கப்பட்டிருக்கீங்களோ இதெல்லாம் மாத்துவதற்கு ஒரு டைம் எடுக்கும். There will be a time. ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இல்லைன்னு இல்ல. It's not இருக்கிறார். God is with you. ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு, இந்த அவமானத்தை என்கிட்ட கொண்டு God வந்தார். has some plan. சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு. ஏசப்பா என் வாழ்க்கையில ஏதோ திட்டத்தை வச்சிருக்காரு. God has some plan. அதனாலதான் இந்த அவமானம், இந்த நெருக்கம் எல்லாமே. That's why I'm facing. நீங்க வாய் திறந்து சொல்லுங்க, ஏதோ ஆண்டவரே ஏசப்பா Lord, என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீங்க? what plan do you have for me? நான் உங்க சமூகத்துல வந்து காத்திருக்கணும். I'm waiting in your. நான் பலப்படணும். I want to get strengthened. ஆமென். இப்ப பாருங்க, ஒரு கடன்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் நீங்க என்ன செய்வீங்க? What will we do is, எந்த கடைக்காரர் இருக்கானோ அவங்க கிட்ட போய் பேங்க்ல போய் அவன் வீட்டு வாசல்ல காத்துட்டு இருப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே அவர் கொடுக்கணும், ஆண்டவரே அவர் கொடுக்கணும். உன் பார்வைலாம் என்ன இருக்கணும்? ஃபோன் வந்தா, கால் வந்தா அந்த நபர் கிட்ட இருந்து வருதா. expect the help from the humans. பேய் தான் வரும். மனுஷனே எதிர்பார்த்துட்டு இருப்பேன். We'll go behind the. வியாதி இருந்தா யாராவது மருந்து கொடுக்க மாட்டாங்களா? For when we have illness, என் குடும்பம் பிரிஞ்சு இருக்கு, யாராவது லாயர், போலீஸ் யாராவது வந்து என் குடும்பத்துல சமாதானத்தை உண்டு பண்ண மாட்டாங்களா? some people will help me. மனிதனை சார்ந்து இருப்பேன். We'll go behind the human. உன் கவலையை போய் யார்கிட்டயாவது போய் புலம்பிட்டே இருப்பேன், இப்படி தாண்டி நான் இப்படி தாண்டி இருக்கேன், இது ஆயிடுச்சு. ஃபோனை பார்த்தீங்கன்னா என்னைக்கு நீ கவலைப்படுற, நெருக்கப்படுறியோ உன் ஃபோன் கால் பிஸியாக இருக்கும்.
When you are ஆனா ஒண்ணுமே இருக்க, சொன்னதையே அரைச்சி அரைச்சி சொல்லிட்டு இருப்பேன், அப்படி இப்படி அப்படி அப்படி அப்படி. we want to நான் சொல்றேனே, உன்னுடைய பலவீனம் ஒருத்தர் கேட்டுட்டு ஐயோன்னு சொல்லுவாங்க தவிர பின்னாடி நகைப்பார்கள். everyone will laugh at you behind you. தேவனுடைய பிள்ளைங்க உன் ரகசியத்தை தேவனிடத்துல மட்டும் தான் சொல்லணும். Your secret should be maintained within நீ God. தோற்று போயிருக்கிற, When you are நீ failed, உடைஞ்சு போயிருக்கிற you have failed, அப்படின்னு வெளியே தெரியக்கூடாது. you should not let anyone know. உன் தாய் தகப்பனை தவிர வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது. No one else should know except உன் your கணவன் மனைவி கணவன் மனைவி இடத்துல மனைவி கணவன்கிட்ட கூட சொல்லக்கூடாது. even your partner should not know. நீ உடைஞ்சு போயிருக்கேன்னு யார்கிட்ட சொல்றியோ உன் பலவீனத்தை அவங்க ப்ராஃபிட்டா மாத்துவாங்க. Everyone will make your weakness as their advantage. உன் பலவீனத்தை நீ எங்கேயா சிக்கி இருக்கனா உனக்கு உதவி செய்யற மாதிரி அதுல ஒரு ஆதாயத்தை பார்ப்பாங்க. They look like they're helping you but they'll backstab you. இன்னைக்கு உலகத்துல அநேக சமூக நீதியாளர்கள் இருப்பாங்க. There may be a lot of leaders. ஒருவனும் ஒழுக்கம் இல்லை, எல்லாம் பணத்துக்காக மட்டுமே தான். ஒன்று பணம் பதவி பேருக்காக உனக்கு உதவி செய்யறன்னு ஓடியாருவாங்க. Everyone will act like helping you for the. நீங்க ரொம்ப நெருக்கப்படும் போது முதல் செய்ய வேண்டிய காரியம், The first thing when we have to do when we are distressed is அமைதியா இருக்கணும். we have to be silent. யார்கிட்டயும் பேசக்கூடாது. We have to not speak to anyone. ரொம்ப ஒடுக்கப்படுறீங்களா, அமைதியா உன் பிரச்சனை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. You have to not tell anyone your problem. அமைதியா You have to be silent. எப்படி இருக்கணும் சொல்லுங்க? அமைதியா. Silence. உன் பாரத்தெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? ஏசப்பா. ஓடி போயிடணும், சர்ச்சுக்கு ஓடி போயிடணும். You have to go to the church. சபையில உட்கார்ந்துகிட்டு தேவ செய்தியில உன் குறைய சொல்லக்கூடாது. You should not complain about your problems in the time of sermon. பாடுவாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல உன் குறைய சொல்லணும். ஆண்டவரே உன் பிரச்சனை. You have to tell your problem. நீ அந்த ஆராதனை வேலையில பாடல்கள் வேலையில உன் குறைய நீ கர்த்தரிடத்துல அழுது சொல்லும் பொழுது, when you go and talk to God, இந்த தேவ செய்தியின் போது அதற்கு உண்டான விடுதலைக்கு உண்டான வார்த்தைகளை கர்த்தர் உன்னோடு பேசுவார். God will speak with you and அந்த வார்த்தை உன்னை தேற்றும், உங்களை விடுதலையாக்கும். and that word will, ஒருவேளை இந்த வார்த்தை கூட உங்களை இருதயத்தை விடுதலையாக்கும். even this sermon will deliver. வெளியே வந்தா என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா பார்த்தா தெரியும். If you are going to function, சொந்தக்காரங்க எல்லாம் புடவை செயின் எல்லாம் மேக்கப்லாம் போட்டு கலகலன்னு வந்து நிற்போம். ஆனா வீட்டில் ஒருவேளை சாப்பாடு இருக்காது. we will not be able to eat. போட்டிருக்கிறது பாதி கவரிங் நகையா இருக்கும். Everything will be fake. இவங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் பிரச்சனையோட தான் இருப்பாங்க. Everyone has. ஏன் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா, எதிரிகளுக்கு முன்பாக கம்பீரமா, நான் நல்லவன், நான் பெரிய ஆளு, என்ன கத்தர் வச்சிருக்கிறது, இது எல்லாம் வேஸ்ட். We try to cover. அந்த எதிரிக்கு ரகசியத்தை சொல்றது யார் தெரியுமா? உன் கூடவே நீ நம்பி உன் கதையெல்லாம் சொல்ற பத்தியா, அதுதான் அதுக்கு போட்டு குத்துட்டே இருக்கும். The people you believe will backstab you. நீ நம்பி என்ன பண்ணுவ? என் வாழ்க்கையில் இப்படி யார்ட்டையும் சொல்லாத, நீங்க யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டாதான் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டே இருப்பாங்க. நீ யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்ற அவங்க கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்தை என்ன பண்ணிடுவாங்க, கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. When we try and say our problems, ரொம்ப நெருக்கப்படும் பொழுது நீ அமைதியா ஆயிட்டு. when we are distressed so much, we have உன் ஜெபம் அறை, your prayer, உன் வீட்டுல ஜெபிக்கிற இடம், the place where you pray. சபை முடிஞ்ச பிறகு ஒரு நேரம் முழங்கால் போட்டு சபை முடிஞ்சு அப்படியே போறீங்க, பாஸ்டர்கிட்ட ஜெபிக்கணும்னு வரீங்க தவிர, நான் கத்தட்டில் ஜெபம் முன்னாடி வந்து 2 பேர் முழங்கால் போட்டு உன் குறைய சொல்லிட்டு போய் அடுத்த நாள் அந்த பிரச்சனை இருக்காது. No one wanted to talk. நீங்க கேட்கறது, நீங்க சொல்ற எல்லா விண்ணப்பமும் சரி, நான் கேட்கிற மாதிரி இருக்கும், ஆனா கேட்க மாட்டேன். You may look like எனக்கு கொடுத்த மூளையில 10ல் 1 2 தான் ஞாபகம் இருக்கும். I can only remember few. நான் ஜெபிக்கும் போது சுத்தமா உங்க பேரை கூட மறந்துடுவேன், ஆனா இனி இயேசு மறக்க மாட்டார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணு. You have to close your eyes and pray. வீட்ல ஒரு உபவாசத்தை போடு. You have to fast for Lord. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே யார்கிட்ட பேசாத, நீ பேசிக்கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம் அப்பா, இயேசப்பா ஸ்தோத்திரம் மனசுக்குள்ளே. Even while speaking, we have to keep on praising ஆமென், God. ஹalleluya, ஹalleluya. முடிஞ்ச டங்ஸ்ல பேசுற ஆளா இருந்தா நல்லா டங்ஸ்ல பேசிக்கொண்டே இரு. உன்னை சூழ்ந்து தேவ வல்லமை சூழ்ந்து கொண்டே இருக்கும், ஆனா பிரச்சனையில தான் இருப்ப. You will be in a problem, but you. நீ சொல்ல சொல்ல கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். அவர் உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர், God will listen. அவர் மனதுருகிறவர், அவர் பதில் கொடுக்கிற தேவன். வெளிய தைரியமா போ. எப்படிப்பா பிரச்சனை? ஒன்றும் இல்லைங்க, ஆனா நீ அழுது கொண்டே இருப்ப. நீ எதிரி கிட்டதான் சொல்லுவேன், நான் நல்லா இருக்கேன், நான் கூட இருக்கேன் கூட என்ன சொல்லுவேன்? அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. இவட்ட சொன்னாதான் முதல் சொல்றது நிறுத்து. உன் கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லி பாரு நீ நல்லா இருக்கிறேன்னு, அவங்களே உனக்கு சூனியக்காரியா மாறிடுவாங்க. உண்மையாம்மா? அவங்க வைத்தறிச்சலே உனக்கு என்ன ஆயிடும்? வெளியே துன்பத்தை வெளியே காட்டாத, முக சிரிச்ச மாதிரி அப்படியே சமாதானமா உன் துக்கம் உன் கண்ணீர் எல்லாம் தேவனிடத்துல ஒப்பு கொடு. You have to place your sorrow. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஸ்தோத்திரம் சொல்றியோ உன் வாயில இருந்து சொல்லிக் கொண்டே இரு. The more
more you can, you have to praise God. உலகத்துல இருக்கிற சில நபர்கள், ஃபேமஸான நபர்கள், If you see the successful people, அவனை பார்த்தீங்கன்னா முத்திரன்னு சொல்லுவான். நான் இப்படி வச்சிருக்கிறேன், இப்படி வச்சிருக்கிறேன், they'll have அப்புறம் some kind of sign. இப்படி வச்சிருக்கிறேன், இப்படின்னுவாங்க, இப்படின்னுவாங்க. கை எப்போதும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அப்புறம் இப்படி வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய அச்சீவ் பண்ணவங்க, இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், பில்லியனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிற மதத்தினை வணங்குவாங்க. ஆனால் அவங்க முத்திரன்னு சொல்லிட்டு வாயில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. You have seen every successful people யோசிச்சு have a பாருங்களேன். symbol or a sign. கல்லும் மண்ணும் வணங்குற கடவுளே அவங்களை உயர்த்துறாருன்னா ஜீவனுள்ள தேவனை வணங்குற உங்க வாழ்க்கை எப்படியா இருக்கும்? நீ கையில முத்திரையிட வேணாம், உன் வாயில முத்திரை. ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, வெளியே சத்தம் கேட்க கூடாது. ரொம்ப நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஒருத்தர் உதவி இல்லையா, நீ ஜெபம் பண்ணாலும் உன்னால ஜெபம் பண்ண முடியாது. அதான் உண்மை. You cannot even pray. உன் மைண்ட் எல்லாம் பிசாசு என்ன பண்ணுவோம்னா கத்தடத்துல வைக்காம உதவி தேடும்படியாக, எங்கேயாவது அடைக்கலம் தேடும்படியாக, ஏதாவது ஓடி போக முடியும், உன் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். Your thoughts will be very. ஊழியக்காரர் சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ண முடியலையே, We will not be able to pray நீ கட்டப்பட்டிருக்கியே. because we are. அந்த கட்டுகளை உடைக்கிறது யாரு? Who will break the bond? வேற யாரும் தேவையில்லை. உன் வாயில இருந்து வர சோத்திரம் ஈஸியா சொல்லலாம்ல, Just the praise. நன்றி சொல்லலாம்ல, We can. நன்றி சொல்லு. Thank. ஒரு ஊழியக்காரர் இந்த சிபிஎம் சர்ச்சுக்கு போறீங்கன்னா, If you're going to CPM church, பைபிள் ஸ்டோர் இலிமினூர்ல பாத்தீங்கன்னா பைபிள் ஸ்டோர்ல ஒரு சின்ன ஒரு வால் கிளாக் இருக்கும். there'll be a wall clock and மோதிரத்துல மாட்டுற மாதிரி இருக்கும். அதோட விலை வந்து 100 ரூபாய் தான். it'll be just எவ்வளோ? 100 rupees. 100 ரூபாய். என்னன்னா அது பட்டன் ஒரு வாட்டி இப்படி அமுக்கணும்னா 1ன்னு காட்டும். We'll have the counter. 100 வாட்டி அமுக்கணும் எத்தனை முறை காட்டும்? 100ன்னு காட்டும். ரொம்ப பிரச்சனையா இருக்கா, கையில மாட்டிக்கும். 1000 முறை 10,000 ரூபாய் சோத்திரம் 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 சோத்திரம். 20,000 30,000 5,000 எவ்வளவு தூரம் சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம். The more you can, we have to praise. சொல்ற பிரச்சனை இருக்கா? ஸ்தோத்திரம். இதுக்கு நீ ஜெபம் சபைக்கு போக தேவையில்லை, ஜெப அறைக்கு போக தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீ போற இடம் எல்லா இடத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லு. உன் நெருக்கம் நீ சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, More and more you pray, உன்னை சுத்தி ஒரு அக்கினி வேலி போடவாடா. you will be protected by God. தேவ தூதர்கள் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பாங்க. The gods. உன்னை சூழ்ந்திருக்கிற எதிரி நல்லா தெரிஞ்சு, நாலா பக்கம் உனக்கு பிரச்சனை இருக்குன்னா உன்னை மாந்திரிக சூழ்ந்துச்சு, சேனை பிசாசின் சேனை உன்னை சூழ்ந்துச்சு அட்டாக் பண்ணிச்சுன்னு அர்த்தம். Because the Satan has. அத பொறுமையா 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 நீ ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண. We pray. ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1000 ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா ஒரு தேவதூதன் வந்து நிற்பான். God will send a guardian. நீ எத்தனை ஸ்தோத்திரம் சொல்றியோ அவ்வளவு தேவதூதன் உனக்கு பாதுகாப்பா இருப்பான். நம்ம ஜெபிக்கிறதே இல்லையே. But we are not praying. இன்னைக்கு ஒரு முயற்சி எடுங்க. ரொம்ப நெருக்கப்படுறேன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாருக்கு நன்றி சொல்றீங்க? ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. அவர் நாமத்தை சொல்லி 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 பாருங்க. வெளியே யாருக்கு சொல்ல வேணாம், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம். பயமா இருக்க பயத்துல இயேசுவின் ரத்தம் செய்யும், என்ன பாதுகாத்து இயேசுவின் ரத்தம். நெருக்கம் எல்லாருக்கும் எதுவுமே மாறாத மாதிரி தெரியும். கடந்த நீ தொடர்ந்து 21 நாள் இதை பண்ணிப்பார், அடுத்த நாள் அது மாறி போகும். கரங்களை. ரெண்டாவது, The second thing is வியாதி. illness. வியாதி உன்னை நெருக்கும். Afflictions. பாஸ்டர், நெருக்கத்துல எல்லாம் சேர்ந்தது தானே வியாதி? இல்ல, No. ஃபைனல் தான் வியாதி வந்து உன்னை மொத்தமா அட்டாக் பண்ணி நிற்கும். When the final stage. இப்போ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பிபி, சுகர், தலைவலி, கால்வலி எல்லாமே இருக்கும். Everyone has some kind of problem. ஆனா அதுக்காக பெருசா ஜெபம் இருக்க. இப்ப இருக்க உன் பிரச்சனைன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கணவன் திருந்தணுங்க, என் மனைவி திருந்தணுங்க, கையில காசு இல்லைங்க. இந்த பிரச்சனை தான் இருக்கும் தவிர வியாதியை குறித்து நிக்க மாட்டேன். Take seriously about the illness. பிசாசு இதெல்லாம் கொடுத்து இந்த வியாதியை உற்பத்தி செய்து கொண்டே இருப்பான். The illness will. ஃபைனலா தான் யோபு இந்த வியாதி வந்து அட்டாக் பண்ணுச்சு. And the illness attacked. குழந்தை போயிடுச்சு, வருமானம் போயிடுச்சு, கனம் போயிடுச்சு, மகிமை போயிடுச்சு. வேலை வெட்டி இல்லாம வீட்டுல இருக்கிற ஒரு ஆண்மகன், ஒன்னத்துக்கும் உதவாத ஒரு ஆண்மகனாய் யோபு காணப்படுறான். என்ன பண்ண வியாதிப்படும் பொழுது நீங்க பாருங்களேன். ஏமா சர்ச்சுக்கு வரல? கால்வலி பாஸ்டர், ஜுரம் பாஸ்டர். ஆனா எங்கேயாவது பிரியாணி போடுறான்னு சொல்லுங்களேன். முதல் ஜுரத்தெல்லாம் தூக்கி போட்டு என்ன பண்ணுவீங்க? பிரியாணியா ஜுரமா? 2 பிளேட்டு பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டாது என்ன பண்ற? மாத்திரை போட்டுக்கிறேன். We'll tell reasons போடுவோம்ல. to church. குழந்தைகிட்ட சொல்லுங்களேன், ஏமா உனக்கு ஜுரம் இல்லை, பரவாயில்ல டாடி, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கிறேன். அதே தான் நம்ம பெரிய ஆள். முதல் யாருக்கு சொல்லுவோன்னா, லீவ் லெட்டர் யாருக்கு கொடுப்போம்? உனக்கு ஜுரம் வந்தா முதல் ஏசப்பாக்கு தான். ஃபேமிலி ப்ரேயர் போயிடும், தனி ஜபம் போயிடும், தனிமையில படுத்துக்கிட்டு. வியாதி நெருக்கம் வரும்போது தான் அதிகமாக ஜபம் பண்ணா. உண்மையாவே உன்னால முழங்கால் போட முடியாது,
will not தனி be ஜபம் இருக்க முடியாது, will not be able to ஆனா do உன் நாவுகள் துதிக்க முடியும். நல்லா கட்டி உன வச்சுட்டான். இப்போ இந்த கிளைமேட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வீட்டுல யாராவது ஒருத்தர் படுத்த படுக்கையா இருந்திருப்பாங்க, ஜுரம், season. வைரஸ் ஜுரம்னு படுக்கிறேன்னா அவங்களே ஜெபம், அவங்கள சோத்திரம் சொல்லு, 2 சோத்திரம் சொல்லு. மாத்திரை ஜுரமா 1000 சோத்திரம், உன் ஜுரம் சரியாமோ மாத்திரை உன் திருப்திக்கு போடு. ஆனா உன்னை சுகப்படுத்துகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். மருந்த நம்பிராம உன் வாயில சோத்திர பலிகள் இருக்கும். You have to keep on praising God. நீ துதிக்க 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 துதிக்க, The more and more we praise, நீ ஜெபிக்க 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 தேவ பிரசன்னம் அந்த இடத்துல சூட ஆரம்பிக்கும். we'll be filled ஆனா with God's presence. உடம்பு சரியில்லாம ஒரு பிரசன்னமும் இருக்காது, ஒரு மகிமையும் இருக்கும். We'll feel no presence in கிட்னி when we are பிரச்சனை, லிவர் பிரச்சனை, நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதும் உன்னை பிசாசு என்ன பண்ணுவோன்னா, நீ அவ்வளோதான், உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, this இனி உன்னால பழையபடி வர முடியாது. என்னை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வாரம் நீ ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா உன் மைண்ட் அதுதான் தோணி இருக்கும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன், அப்போ நினைச்சிட்டேன் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இவ்வளவுதான் கஷ்டப்படணும்னு. அது மத்தியிலே இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு. தேவன் பட்சத்தில் இருக்கிற வியாதிப்பட்ட பகுதியில் நம்ம யோபுவை குறித்து நல்லா சொல்லுவோம். few- யோபு எப்பயாவது தேவனை தூசிச்சானா, தேவனை மறுதலிச்சானா? Job never இல்லைன்னுவீங்க. rejected God. மனைவி சொல்லும் பொழுதே தூசிக்க மாட்டேன்னு சொன்னவன் அப்படித்தானே தெரியும். ஆனா 1லேருந்து 42 அதிகாரம் வரையும் தேவனிடத்துல போய் முறையிட்டே இருப்பான். நீ கையை விட்டீங்களா, ஏன் இப்படி பண்ணீங்க? He kept on talking, தேவனை திட்டிக்கொண்டே இருந்த மனிதன். grumbling God. நான் அதை தான் சொல்றேன். யோபு Job, என்ன பிரச்சனையா இருந்தாலும் யார்கிட்ட முறையிட்டான்? எப்படி உறவு இருக்கோ, ரொம்ப உறவு இருந்ததுன்னா தேவனிடத்துல போயிடுவோம். கண்ணீர் புலம்பு, ஏண்டவர் என்னை கை விட்டீங்க, என்னை ஏன் இப்படி பண்றீங்க, உபத்திரம். ஆனா தேவனை விட்டு வெளியே வரக்கூடாது. you have to go and taunt. அந்த புலம்பல வெளியே சொல்லக்கூடாது. You have to not tell our sorrows in front of others. பட்னியா இருக்கியா, உன் கணவன், இங்க பாருங்க, ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா உன் கணவனை பத்தி நான் சிம்பிளா சொல்றேன். இங்க நிறைய பேர் ஜோடியா வந்திருப்பீங்க. Many people would have come. கணவனை பத்தி, உன் கணவனை பத்தி பக்கத்தில் இருக்க உங்க மனைவி ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா உங்களை வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். The weakness of your husband. என் கணவன் நேற்று குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டு போனாங்க, அவன் நைட்டெல்லாம் யார்கிட்டயும் பேசினிருக்கானே, அப்படி A to Z. ஆனால் ஏதாவது கணவன் இன்னொருத்தர் அவன் மனைவி குறித்து யார்ட்டையாவது குறை சொல்லி பார்த்துருக்கீங்களா? விட்டு கொடுக்க மாட்டாங்க. இங்கே அங்கே தான் பிரச்சனை. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் அவள் ஆறுதலாக இருப்பாள். அங்கே தான் We think that the people we tell will comfort us. ஒன்று உன்னை பார்த்த கேவலமாக நினைப்பா, Either they'll think bad இல்லை about you. உன் கணவனை பார்த்து சைட்டில் என்ன பண்ணுவா, ரூட் விடுவான். இல்லை வெளியே போய் உன் பின்ன உன் குடும்பமே சரியில்லாத குடும்பம், அந்த ஆளே சரியில்லை. யாரும் இந்த உலகத்தில் என்ன கிடையாது, பர்ஃபெக்ட் கிடையாது. No one is perfect in the world. உன் கணவன், உன் மனைவி, Your partner, உங்க அம்மா, உங்க அப்பா, your parents. அதே மாதிரி சொல்லுங்களேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகிட்ட உங்க அப்பா எப்படி, அந்த ஆள அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாது. அந்த வாலிபடி இவங்களாம் நம்ம நல்லா தெரிஞ்ச மாதிரியும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிடுவீங்க. உன் தாய் தகப்பன் குற்றம் செஞ்சாலும், Even though your parents, பிள்ளையோட காரியம் அதை மறைக்கிறதா தவிர வெளியே கூடக்கூடாது. நோவாவினுடைய அவமானத்தை பார்த்து தன் சகோதரனுக்கு சொன்னான். அதனால் அவன் சபிக்கப்பட்டு போனவனாய் மாறினான். he was cursed just because he. எங்க அப்பா இப்படி செய்றாங்க, எங்க அம்மா இப்படி செய்றாங்கன்னு ஒருத்தர் வாயில அவங்க தப்பே செய்தாலும் உன் வாயிலேருந்து வெளியே வருதுன்னா அன்னைக்கு நீ சபிக்கப்பட்டு We should போயிருக்க. never complain about our parents. ஒருவேளை உன் வாழ்க்கையில சாபமா இருக்குன்னா, என்னைக்காவது என் தாய் தகப்பனை நான் வெளியே குறை சொல்லியிருக்கிறேன்னா 100% ஆண்டவரே இனி சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன, இனி சொல்ல மாட்டேன். After you should not do it. சொன்னதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. Please forgive me, Lord. பலவீனம் யோனம் பாருங்க, அவன் என்ன சண்டை போட்டாலும் என்ன குறையா கர்த்தர் சமூகத்தில் அழு, Go in the போராடு. ஏன்டா இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? ஆனா அவரை விட்டு வெளியே வரக்கூடாது. இங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 3 லட்சம் பேர், நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டில் மட்டும் 3 லட்சம் விசுவாசிகள் ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. 3 lakhs of people are getting righteous into Christ. ஆனா கணக்கெடுப்புல நாளுக்கு நாள் அதே 3% உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன்? But 3 லட்சம் உள்ள வராங்க, 3 லட்சம் வெளியே போறாங்க. வெளியே போனவங்களுக்கு எல்லாம் உபத்திர காலம் வரும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது முதல் கோபம், ஏன் இந்த கடவுளை ஜெபிச்சு நான் கூட்டத்துக்கு போயாச்சு, எத்தனையோ பாஸ்டர் பார்த்தாச்சு, எத்தனையோ கூட்டத்துக்கு போயாச்சு, எவ்வளோ ஊழியத்தை தாங்கியாச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். we think everything is over. முதல் விடுறது நான் சொல்லுவோம் யாருக்கு? ஆனா இயேசுபா வரும் அப்பெல்லாம் சொல்லுவோம், நான் அப்பெல்லாம் சர்ச்சிலேயே இருப்பேன் தெரியுமா. I used to say that I used to நீங்க go சொல்லி, to church. நான் அப்பெல்லாம் ஊழியம் செஞ்ச தெரியுமா.
I used to do ministry. அப்போல்லாம் இப்போ பேர் கல்யாணத்துல இப்போல்லாம் இல்லை பாஸ்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம மாந்திரிகத்தில் வரவங்க ஏற்கனவே சபையில் ஊழியம் செஞ்ச பிள்ளைங்களாம் நிறைய வரும். All the people who are லவ் பண்ணி அப்படியே ஓடி போனதாக தான் இருக்கும். இன்னைக்கு கத்திரத்துல சொல்லுங்க, உன் கஷ்டமோ நஷ்டமோ தேவ சமூகத்துல வந்து முறையிட்டு அழுவு. அவர்கிட்ட சண்டை போடு. அவர் உங்க அப்பா, fight the Lord. He's your father. அவர்கிட்ட சண்டை போடு, என்ன வேணா பண்ணு. You can do what? ஆனா உன் கடவுளையும் உங்க தாய் தகப்படி குறை சொல்ல உன் நாவு வரக்கூடாது. உன் பிரச்சனையை வெளியே சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கண்ணை மூடி, இயேசுவே Lord, என் வாயை கட்டி போடுங்க. எல்லாம் வாயில கை வச்சு சொல்லுங்களேன், control my mouth. என் வாயை கட்டி போடுங்க. Control my mouth. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் வாயை குறை சொல்லாதபடி, In any situation I should not, என் தோல்வியை சொல்லாதபடி, I should never complain about me. என் கவலை சொல்லாதபடி என் வாயை கட்டி போடுங்க. Control my mouth, Lord. உன் சமூகத்துல வந்து பேச எனக்கு கிருபை தாருங்க. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, எல்லாம் வாயை திறந்து. அன்பின் தகப்பனே, உம்முடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய நாவுகளை சிறைபிடிப்பீராக. ஜெபம் பண்ணு. அவர்கிட்ட யோபு பாருங்க, 42 அதிகாரம் தேவனிடத்துல மறைட்டுட்டே இருந்தான். He was keep on complaining and ஆனா ஏசப்பா விட்டு கொடுத்தாரு அவனை. but he never அவனை குறிச்சு அவன் சகோதரர் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிண்டலா பேசின உடனே தேவனுக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு உனக்கு 1000 இருக்கும், ஏன் என் புள்ள நீ? எல்லா குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்கும், சில குடும்பங்கள் இருக்கும் in some families பிரச்சனைலாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. எங்க அண்ணன்டா மச்சான்டா, ஆனா சண்டை இருக்கும், விட்டு குத்துருவாங்களா உடனே? they'll have fight among. நான் அடிப்பேன், வெளியே யாரும் விட்டுக்கூடாது. என் தேவன் கிட்ட ஆண்டவர்கிட்ட நீ ஒப்பு கொடு. உன்னை யாராவது புறம் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு விரோதமா என் தேவனாகிய கர்த்தர் எழும்புவார். நீ இழந்தவைகளை நீ ரெட்டிப்பா திரும்ப பெற முடியும். ஒருவேளை இன்னைக்கு நீ கடைசி கட்டத்துல வந்து நின்றுக்கலாம், எல்லாம் முடிஞ்ச வேலையில இன்னைக்கு வந்து நின்றுக்கலாம். இன்னைக்கு உன் கண்ணீரும் உன் ஜெபமும் என் தேவனிடத்துல மருத்துவம் என்னை கை விட்டுடுச்சு, மருத்துவத்தை நம்பி போன கை விட்டுடுச்சு, மனிதனை நம்மனை கைப்பற்ற ஏசப்பா என் நம்பின என் கூட இருந்தவன் எனக்கு கோழி பிடிச்சிட்டாங்க, என் கூட நீங்க இருங்க சொல்லுங்க. Lord, be with you. கண்ணீரோட விட்டு ஜெபம் பண்ணு. You have to pray to God. வெளியே பேசாத. You have to not speak to others. உனக்கு ரொம்ப நெருக்கப்படும் போது ஈஸியான வழி சொல்றேன், யார்கிட்டயும் பேசாம நீ சைலண்ட் காப்பி. You have to just be silent when உன் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே விட்டு 2 நாள் ஜெபத்துல வெயிட் பண்ணு. just be in the God's presence for 2 கர்த்தர் days. பெரிய ஒரு விடுதலை உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். மூணாவது, The third thing is நீ எப்போ ரொம்ப நெருக்கப்படுவனா உனக்கு பின்னாடி சில பேர் திட்டம் தீட்டுவாங்க. some people plan and back. நீ வீடு கட்டலான்னு திட்டம் போடுவ, நீ வீடு வாங்க கூடாதுன்னு ஒருத்தர் திட்டம் போடுவான். when you plan to buy, இனியோட கடன் அடைக்கணும் நீ திட்டம் போடுவ, plan to, இவன் கடன்லயே இருக்க முடியாது ஒருத்தர் திட்டம் போடுவான். someone will plan நீ again, வியாதி தீரணும், இதுக்கு ஒரு வழி கிடைக்கணும் திட்டம் போடுவ, try to find the solution. நீ வியாதியிலே இருக்க முடியாது திட்டம் போடுவாங்க. Someone will வா plan, இனிமேல் குடும்ப சமாதானமாயிடுச்சு, இனி சமாதானமா இருக்கு, நீ திட்டம் போடுவ. plan to be peaceful. உனக்கு விரோதமா மாந்திரிகம் பண்ணிக்கிட்டே இருப்பான், திட்டம் போட்டுட்டே இருப்பான். நீ அவங்கள என்ன பண்ண முடியும்? உங்களால What can we do உனக்கு விரோதமா ஒரு திட்டம் போடுறாங்களா, when someone is planning against you? நீ அவங்கள பத்தி கண்டுக்காத. You should not சொல்லுங்களேன், நான் கண்டுக்க மாட்டேன். seriously. நம்ம நினைப்போம் நமக்கு எதிர்ப்பா ஒருத்தர் இருக்கான், இவன் தான் எதிரி, We see said someone is, இவங்க தான் எனக்கு எதிரி நீங்க நினைச்சிட்டு இருப்ப. ஆனா பின்னாடி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் உன் கூட எத்தனை பேர் எதிரின்னே தெரியாது. but after some days we will know. இன்னைக்கு மனிதனை யாரும் நம்பாத. We should not believe the humans. சொல்லுங்க, நான் யாரையும் நம்ப மாட்டேன்ப்பா, I'm not believing anyone. உண்மையை நம்புறேன். I believe in you. உண்மை நம்பி வந்த நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு நம்பி வந்துட்டு நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். உன் திட்டத்தை உன் ரகசியத்தை யாருக்கும் சொல்லாத. You should never share your plans and your goals. சாட்சி வேற, The testimony is different. உனக்கு விரோதமா யார் எழும்பிருக்கா, நீ என்ன பண்ணுவ? We will not know. ஆண்டவரே, Yes. உன் ஆபீஸ்ல 3 பேர் உனக்கு எதிர்பார்க்க, 3 பேருக்கு ஜெபம் பண்ணுவியா? We cannot pray for everyone. நான் ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம பூமியை சுத்தி அநேக கோள்கள் எரிக்கற்கள் உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் பல மில்லியன் எரிக்கற்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் அது? சில நேரங்களில் சில எரிக்கற்கள் பெரிய எரிக்கலாக இருக்கும், அது வந்து பூமிக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு நாசா சொல்லிட்டே இருப்பாங்க, வரப்போகுது ஒரு கல்லுன்னு. ஆனால் கொஞ்ச நாள் அது எப்படி போச்சுன்னு தெரியாது. We'll not know how. பூமியை சுற்றி இருக்கிற எரிக்கற்கள் ஃபுல்லாக பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓசான் வாயு மண்டலம் சொல்லி ஒரு வாயு மண்டலத்தை வச்சு உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வாயு மண்டலம்? It's called ozone layer, which is அந்த வாயு மண்டலத்தை தாண்டி எல்லாமே உள்ள இழுக்கும், எது வந்தாலும் புஷ்ன்னு உள்ள இழுக்கும். after that the gravity will, அதுக்கு பேர் புவியீர்ப்பு சக்தி. that is called gravity. இப்போ நம்ம நாசா வந்து எங்கேருந்து வந்து எங்க யாரை என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண முடியாது. We cannot do it. எதிரியே போய் நம்ம அட்டாக் பண்றது நம்ம வேலை இல்லை. நீ என்ன வேணா பண்றா, ஆனா நான் வந்து இரும்பு கோட்டைக்குள்ள இருக்கேன், என்னால என்ன ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய ரத்த கோட்டையில Lord, என்ன வேலி அடைங்க,
உனக்கு யாரோ மாந்திரிகம் பண்றாங்க, ஏதோ நெருக்கப்பட்டு என்னை சுத்தி வளைச்சிட்டாங்கன்னு தெரியுது. We know that நான் சர்ச்சுக்கு போறேன், ஜெபம் பண்றேன்னு தெரியுது. இதுல இருந்து எப்படி வரணும்னா, நீ நல்லா ஜெபிக்கணும். எப்படி? இப்போ உன் குடும்ப ஜெபம் முக்கியம், தனி ஜெபம் முக்கியம். your personal prayer is very important. அந்த ரங்கத்துல ஜெபிக்கணும். You have to pray personally. இயேசு கிறிஸ்துவுக்கும் நேராக என்ன பண்றாங்க? திட்டமிடுறாங்க இவர் எப்படியா சாவடிக்கணும்னு. Everyone planned that. எடுங்களேன், லூக்கா 6ஆம் அதிகாரம் Luke chapter 6 11-12 படிங்களேன். verse 11 and அவர்களோ 12. மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்து நிறைய பேர் விரோதிகள் பெருக ஆரம்பிச்சாங்க. அந்நாட்களில் அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். இரவு ஜெபம், அதிகாலை ஜெபம். இந்த ஜெபத்துல நல்ல ஜெபம் பண்ண As more you grow in the prayer, தேவன் உன்னை பாதுகா. என்ன ஜெபம்னா சொல்லுங்களேன் ஏசப்பா. Lord, உம்முடைய இரத்தத்தினால, through your blood, சிலுவையின் இரத்தத்தினால, through the blood of the cross, சாத்தானை ஜெயித்த இரத்தத்தினால, எங்களுக்காய் சிந்தப்பட்ட இரத்தத்தினால எங்க வீட்டை வேலி அடைங்க. protect our house. என்ன வேலி அடைங்க? எந்த மாந்திரிகமோ எந்த சத்துருக்கள் தந்திரங்களும் என் மேல வராதபடி ப்ரொடெக்ட் பண்ணுங்க. Protect me, Lord. நீ ஜெபம் பண்ண பிரச்சனை ஜாஸ்தியாகும். அப்ப தெரிஞ்சுக்கோ, The more you pray, ஜெபம் பண்ண பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுன்னா உன் ஜெபம் கேட்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. is been listened அது ஆரம்ப பெருசா இருக்கும், அப்புறம் புஷ்னு ஒண்ணு இல்லாம ஆயிடும். நீ நல்லா ஜெபிக்கணும். உம்முடைய ரத்தத்தினால, through your உம்முடைய அக்கினினால, உம்முடைய தேவ தூதர்கள்னால. வாயை திறந்து நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நான் ஒன்னொன்னுக்கு டைம் கொடுக்குறேன், ஏன்னா நீங்க பேசணும்னு. நீங்க இங்க பேசுனீங்கன்னா வீட்டுல ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க. உம்முடைய ரத்தத்தினால, பேனந்த எழுதிக்கங்க. உம்முடைய ரத்தத்தினால, உம்முடைய சிலுவையின் ரத்தத்தினால, cross blood, எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தினால, பிசாசு ஜெயித்த ரத்தத்தினால என் வீட்டையும் என்னையும் பாதுகாத்தரலும். protect me and my house. உம்முடைய அக்கினினால, Through your பிசாசு சுட்டரித்த அக்கினினால, உம்மிடத்தில் இருக்கிற அக்கினினால என்ன வேலி அடைங்க. me, Lord. என் கரங்களை வேலி அடைங்க, என் சிந்தனையை வேலி அடைங்க, என் வீட்டை வேலி அடைங்க, என் பிள்ளைய வேலி அடைங்க, என் கணவனை வேலி அடைங்க. Protect my partner. நீ ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. இது யாருக்கும் தெரியக்கூடாது. This should not. இது உன்னோட ஜெப அறை. வீட்டுல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிடணும். This is your personal. நைட் டைம்ல இயேசு கிறிஸ்து உனக்கு டைம் சொல்றாரு. அவர் இரவு நேரத்துல போயிட்டாரு. நீ இரவு நேரத்தை சூஸ் பண்ண. படுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா யூடியூப் பார்க்கறத விட்டு ஒரு 5 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. You pray continuously. முடிஞ்சா உபவாச ஜெபத்தை போடுங்க. If you can do fasting. விடுதலை காட்டிலும் உன்னை பாதுகாக்கிறது விசேஷம். சொல்லுங்க. உம்முடைய சேட்டைகள்ல, வசனத்தின்படியாக உம்முடைய சேட்டைகள்ல, உம்முடைய கரங்களில என்னை வேலி அடைங்க. Protect me. சின்ன சின்ன ஜபம் தான். Small, நீ small prayer. சொல்ல சொல்ல The நீ more எந்த ஊழியக்கார தேடி போதல, நீ போற சபையும் உனக்கு பெஸ்ட். Church which you go is enough. இந்த ஜபத்தை நீ பண்ணாதனால தான் அங்க இங்க ஓடியார. Just because you didn't pray, இன்னைக்கு you கர்த்தர் உன்னோட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. God is speaking with you. அடுத்த ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கிறது என்னன்னா, அதிக பொறுப்பு. The greater responsibility. உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் வந்த உடனே உன் பிரச்சனை சூழ்ந்து வந்துடும். As soon as you get some responsibility, ஆமாதானே? we'll started to face நீ problems. பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ண நீ திட்டமிட்ட பொறுப்பு வருதுன்னா அவ்வளோதான். சொல்லுவாங்க, பொறுப்பு இல்லாத பிள்ளையா இருக்கியப்பா, வயசு இவ்வளோ மாடு வயசாவது வேலைக்கு போகாமல் இருக்கிற, கல்யாணம் ஆகி கூட பொறுப்பே இல்லை அந்த பொண்ணுக்கு. வீட்டை பெருக்க மாட்டுது, மாமியாரை கவனிக்க மாட்டுது, புருஷனை கவனிக்க மாட்டுது, எனி டைம் ஃபோனு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பொறுப்புகள். யாரெல்லாம் பொறுப்புகள் தேடி வருகிறதோ நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டால. அந்த வர பொறுப்புகளை நீ பயன்படுத்த முயற்சி பண்ணணும் தேவ பலத்தோடு. சொல்லுங்களேன். வர பொறுப்புகள் ஏதாவது நிறைய பேர் எனக்கு என்னால் இந்த வேலை செய்ய முடியாது யாரெல்லாம் தவிக்கிறான் சொல்றீங்களோ, ஒரு நாள் நீ வேலை இல்லாமல் நிற்ப. எது வந்தாலும் நான் பாடுறேன்னு சில நேரத்தில் சொல்லுவேன், அம்மா இந்த ஊழியம் இதெல்லாம் எனக்கு வராது பாஸ்டர், எனக்கு வர மாதிரி ஒரு ஊழியத்தை கொடுங்களேன். பெருக்கட்டுமா, சேர் எடுத்து போட்டுமா. பெரிய பொறுப்பு கொடுத்தா கூட அவங்கள பயப்படுவாங்க. ஒரு சாட்சி சொல்ல பயமா இருக்கு, ஒரு பாட்டு பாட பயமா இருக்கு. எந்த வாய்ப்புகள் வருதோ அது தேவன் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு தாளந்த புதைச்சி வச்சுனா உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனும் இருக்கிறத புடுங்கப்படும் வசனம் சொல்கிறது. என்னால் இந்த வேலை செய்ய முடியாது. எனக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்கா? எங்க சர்ச்சில் ஒரு பெயிண்டர் உண்டு. பெயிண்டர் பெயிண்ட்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஆர்டர் வர மாட்டேது பாஸ்டர். He'll keep on asking to pray for. தொடர்ந்து ஜெபம் பண்ணு. சரி சர்ச்சில் பிரேயர் பெயிண்ட் அடிக்கணும் கூப்பிட்டு, ஐயா பிரேயர் அடிங்க, நான் உனக்கு கூலி தரேன். And we called him to paint. பாஸ்டர் என்னால மேலே சீலிங்லாம் அடிக்க முடியாது, அதுக்கு ஒரு ஆளை போட்டுருங்க, நான் கீழே மட்டும் அடிச்சுக்கிறேன்.
அவரால் 6 அடிக்கு மேலே ஏறி அடிக்க மாட்டாராம். அதுக்குள்ளே என்னால் அதை செய்ய முடியாது. ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், எனக்கு 500 ரூபா கொடு, நான் மேலே ஃபுல்லாக இல்லை தொங்கி கூட நான் அடிக்கிறேன், ஒருத்தன் காத்திருக்கிறான். சில பெயிண்டர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்து தொங்கி அடிப்பான். ஒருத்தரால் ஏறி அடிக்க முடியாது. வாய்ப்புகள் வரும். When we get opportunity, எங்கெங்க வாய்ப்புகள் வருதோ பிசாசின் எதிர்ப்புகள் ஜாஸ்தி ஆயிடும். there will be a lot of திருமணம் ஆன உடனே உனக்கு எதிர்ப்பு ஜாஸ்தி வரும். as soon as you get குழந்தை பிறந்தோடனே எதிர்ப்பு ஜாஸ்தி. குழந்தை நிமித்தமாக ஐயோ பாரம், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் நடத்தணும், அதுக்கு 2வது குழந்தை வேணாம். a lot of responsibilities. முதல் குழந்தை பிறந்துட்டு நான் 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு நான் வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வேணாம், எதுக்கு 2வது குழந்தை எனக்கு? I decided not. முதல் தான் பொண்ணு, 2வது பொண்ணு பண்ணுச்சுன்னா என்ன? அப்ப நான் வேலை செய்ய 2வது பொண்ணு பிறந்தா எப்படி? 4 வருஷம் குழந்தை பிறக்காம என்ன பண்ணிட்டேன், தள்ளி போட்டு எனக்கு 2வது குழந்தை பிறந்து பொண்ணா பிறந்துச்சுன்னா. I never wanted a second. அப்போ என்னை வழி நடத்தின ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, but pastor who led, வழி நடத்துகிறவர் கர்த்தர், the நீ God தடுக்க leading. ஒண்ணும் இல்லை. உன் பிள்ளைக்கு பேசுவதற்கு அந்த பிள்ளையோட சண்டை போடுறதுக்கு ஒரு பிள்ளை வேணும் இல்லை, கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். அதுக்கப்புறம் அவர் வார்த்தை கேட்டுதான் 2வது குழந்தை. அது கர்த்தருக்குபடி பயத்தபடி இல்லாம ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்துட்டேன். உங்களை நம்பி உன் பிள்ளை இல்லை, பிள்ளை உன்னை நம்பி இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் கொடுத்தாருன்னா தேவன் அதை போஷிப்பார். பாறைக்குள்ள இருக்கிற தேரைக்கே தேவன் உணவளிக்கிறார்னா நீ விசேஷம் அல்லவா? You are a special. தேரையோட நீ விசேஷம் இல்லை. காகத்தை போஷிக்கிற தேவன் காகத்தோட நீ விசேஷம் இல்லை. காகம் போல இருக்கிற நீ இல்லை. இல்லை, நம்ம ட்ரெஸ்லாம் போட்டு நமக்குன்னு ஒரு மரியாதை. நம்ம காக்காம நம்மளை துரத்தி விடுறாங்களா யாராவது? இல்லை. தேவனிடத்துல கேளுங்க. பொறுப்புகள் வரும்பொழுது நீ அதிகமாக உபவாசம் போடணும். You have to வீட்டை fast. கட்ட போற, ஒரு கல்யாணம், ஃபீஸ் கட்டணும், ஒரு பொறுப்பு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, என்ன பண்றது? Extra responsibility. ஜெபம் பண்ணு, உபவாசம் போடு, You have to நடப்பிக்க. pray and fast. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு மோசே உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வரேன். I like to மோசையை கூப்பிட்டு என்ன பண்றாரு, போய் அந்த தேசத்துல இருக்க ஜனங்களை மீட்டு. இவன் என்ன நினைச்சா, நான் சொன்ன ஜனங்களை விட்டுடுவாங்க, நம்ம அமிச்சிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலை பார்க்கலாம்னு நினைச்சான். the Moses thought the ஆனா நடந்தது என்ன? but what happened கூப்பிட்டு வந்தவங்களும் உன் பொறுப்புலயே கானான் தேசத்துக்கு போற வரை 40 வருஷம் நீ தான் வழி நடத்தணும். எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது. God made him as a leader. இவன் என்ன பண்ணா, எனக்கு பேச சரியில்லை, எனக்கு ஒரு நான் திக்கு வாயேன், மந்த வாயேன், எனக்கு ஒரு ஹெல்ப் கொடுங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு ஹெல்ப் கொடுத்தாரு. வந்தவன் என்ன பண்ணான், யார் உனக்கு உதவியே வராங்களோ அவங்க தான் உனக்கு உபத்திரமா இருப்பாங்க. The people who come to நம்ம மனுஷன் நிறைய நேரம் சொல்லுவோம், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு கேட்க யாரும் இல்லை. உன் வீட்டில் பக்கத்து வீட்லயே எதிர் வீட்லயே யாராவது உனக்கு தெரிஞ்ச இருக்காங்கன்னா அவங்க விசாரிக்கவே இல்லை. மற்றவங்க விசாரிப்பாங்க, ஆனால் உனக்கு தெரியாது. இவங்க வரல, புலம்பல் என் தேவன் சொல்லுகிறேன். வீணான புலம்பலை கர்த்தர் கேட்கிறவர் இல்லை. God will not listen. என்ன நம்பி வா, உனக்கு முடியலையா, ஏன் உதவி கேளு. Come to me and ask my. வானத்தை கர்த்தர் உனக்கு கீழே இறக்கி தருவார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. அநேக தேவ தூதர்களை உனக்கு அனுப்புவார். God will send many. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. ஒவ்வொரு திருமண காரியம், யாராவது ஒருத்தர் என் திருமணத்தை நானே செஞ்சேன் அப்படின்னு யாரா இருக்கீங்களா? இல்லை நான் 4 திருமணத்தை நடத்தி வச்சேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்களா? ஒருத்தர் தான் தூக்குறாரு, மீதி இல்லை. நான் என் சொந்தக்காரருக்கு நடிச்சு பத்திரிக்கை வைக்கிறதுல இருந்து ஒன்றும் இல்லைங்க. உன் பர்த்டே ஃபங்க்ஷன் உன் பிள்ளைக்கு நடத்துறதே பிளான் பண்ணிக்கோங்க. முதல் குழந்தை பர்த்டே ஃபங்க்ஷன் காசு இருக்காது, ஒன்றும் இருக்காது. நோட்டீஸ் கொடுக்க நீ நினைப்ப இவங்களெல்லாம் நம்மளுக்கு உதவிக்கு வருவாங்கன்னு. ஆனா ஒருத்தர் உனக்கு உதவிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா யாரோ மூலமா கர்த்தர் செய்து ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்திருப்பார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. ஏன்னா திருமணம் தேவன் கைங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம். அதை நிர்ணயித்ததை ஒருத்தர் தடுக்க முடியாது. குழந்தை பிறக்கிறது அப்படிதான். Even giving child. 2 காரியத்தையும் யாராலே மாத்த முடியாது. No one can change us. உன் டிசைட் கிடையாது. தேவன் உனக்கு வேண்டிய உதவி தானே. நான் எங்க இருந்தாலும் ஒரு உதவி உனக்கு அனுப்புவேன். God will send you. நிறைய நேரங்களில் உதவியற்ற நேரங்களில் நிறைய பேர் தேவனிடத்தில் அற்புதத்தை பெற்றிருப்பீங்க. அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவோமா சத்தமா? தேவனை சார்ந்திருங்க. அப்பா எனக்கு நீங்க போதுங்க. You have to be dependent on. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எந்த பொறுப்பும் வேணாம்னு சொல்லாதீங்க. வர்றத முயற்சி பண்ணுங்க. We have to try. எதுவாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியும். ஏன் மற்றவங்க செய்யும், என்னால் செய்கிறேன். முடியல, உடம்பு முடியல, நான் ட்ரை பண்ணுறேன். நீ முயற்சி பண்ணிப்பார். கட்டப்படாத வீடுகள் கட்டப்படும். When we try, வாங்க முடியாத காரியங்கள் வாங்க ஆரம்பிப்பேன். செய்ய முடியாத காரியங்கள் செய்ய ஆரம்பிப்போம். என் பிள்ளையை நான் உயர்த்துவேன், நீ தீர்மானம் எடு. நிச்சயமா உன் பிள்ளையை தீர்மானமாய் அவன் உயர்த்தப்படுவான். பக்கத்தில் நம்பி பார்த்துட்டு விட்டுட்டு ஜெபம் பண்ணு. Just pray. கண்ணு மூடிட்டு இரவு அதிகாலையில் பாஸ்டிங் போடு. எனக்கு ஒரு தேவ தூதனை அனுப்புங்க. சொல்லுங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்க, இந்த நெருக்கத்தை சமாளிக்க எனக்கு ஒரு தேவ தூதனை அனுப்புங்க. சொல்லுங்களேன், எனக்கு ஒரு தேவ தூதனை அனுப்புங்க.
நீ கேட்க 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 பரத்துல இருந்து ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். உன் கண்ணீர் அவரிடத்துல ஒப்புக்கொடு. You have to place your ஆனா நீ தீர்மானிச்சதை விட்டுடாத. but you have to not leave your goal. மா என் அன்பு சகோதரி சகோதரியே, My beloved people, ஒரு நகை வாங்கணும் நீ பாப்ப. we would like to buy ஒவ்வொரு சகோதரி போட்டிருக்க நகை மற்றவங்களுக்கு அது பெருசாக தெரியும், ஆனால் அதுதான் உனக்கு தெரியும் எப்படின்னு. அவர் 2 செயின் போட்டிருக்க, ஒரு செயின். ஒவ்வொரு குண்டு மணிக்கும் 1000 வலி உண்டு. 1000 பிரச்சனைக்கு மத்தியில் ஒரு கழுத்தில் ஒரு தங்கத்தை கையில் போட்டிருக்கேன்னா அது வேல்யூ உண்டு. உன் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவர். உன் கடத்திலிருந்து தேவன் விடுதலையாக்குவார். God will தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, just ask help from நான் என் பிள்ளைக்கு 20 சவரத்தை சேர்த்து வைக்கணும், I have to save, என் பிள்ளையை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், I have to save, நான் நல்ல வீடு வாடகை வீடுல சொந்த வீட்டில் போகணும், வாடகை வீட்டில் இருக்கேன், அடுத்தது லீஸ் வீட்டுக்கு பிளான் பண்ண. I have to buy a new house. ஏன்னா உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், Because God is creator. ஜீவனுள்ள தேவன், அண்ட சராசரங்களை ஆளுகிறவர். நீ அவர் சமூகத்தில் உபவாசம் போட்டு ஒரு 21 நாள் 3 நாள் 1 நாள் நல்ல உபவாசம், மற்றவங்களுக்கு தெரியாம ஒரு உபவாசத்தை போட்டுப்பார். When we அந்த fast, ஜபத்திற்கு கர்த்தர் பதில் God will கொடுப்பார். surely answer for the prayer. வாழ்க்கைக்கு இடையிற பாவம், The sins. பாவம் என்பது தேவனுக்கு பிரியாத காரியம். The sins are the கோபம், thing which does not please God. அசிங்கமான வார்த்தை பேசுறது, தவறான வாழ்க்கை, The wrong life, உன் சிந்தனை, your thoughts, தவறான பார்வைகள், your பொய்யான நாவுகள், lies, பழி வாங்குற இருதயம், and your mind. இதெல்லாம் உன்னால விடவே முடியாது. We can never leave it. யாராவது கேளுங்களேன், குடிக்கிறவன் சர்ச்சுக்கு வா, நான் குடியை விட்டோன்னே வரணும், அவன் கடைசி வரை விடவும் மாட்டான், சர்ச்சுக்கு வர மாட்டான். நீ பாவம் செஞ்சுட்டு ஜபத்தில் உட்காருன்னா பிசா சொன்ன சும்மா விடாது, கர்த்தர் மாதிரியே பேசும். And when you pray, இவ்வளோ பாவம் பண்ணிட்டு உட்காருப்பா நீ எப்படி விதத்தில் பேசும். நீ நல்லவன் மாதிரி நினச்சிக்கிட்டு நான் விட்டுட்டு எல்லாத்தையும் வரணும், கடைசியில் உன்னால் விட முடியாது. and at the finally you will not be. தேவனுக்கு முன்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவம் செய்து கொண்டே இருக்காங்க. Each and every one நீ is எதை கொடுத்து நீ யோசிக்கிறியோ அதை பெருசா பிசாசு காட்டுவான். இந்த பாவத்துல இருந்து வெளியே வருவதற்கு ஒரே வழி, நான் சொல்றது the only way. தெரியாம செய்யற பாவம் இல்ல, தெரிஞ்சே செய்கிற பாவம். I'm talking about the problem which தெரிஞ்சே செய்வோம், உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. we will not be able to control our sins. நீ தேவ சமூகத்துல உட்கார்ந்து, அப்பா இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க எனக்கு கிருபை We தாருங்க. have to ask God help. ஒரு ஊழியக்காரர் என்னோட பேசினார். I knew a man of God who spoke with கடந்த மாசம் அவரோட பேச எனக்கு ஒரு கிருபை கிடைச்சது. last month. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பாஸ்டர் One time he told, நான் 10 வருஷமா, இப்போ நான் 25 வருஷமா ஊழியம் செய்றேன். Pastor, I'm doing a ministry for about 25 years. ஊழியம் செய்வதற்கு முன்பாக எனக்கு குடிப்பழக்கம் உண்டு, சிகரெட் அடிப்பேன், பான் ட்ராக் போடுவேன், I had all the எல்லாரையும் போட்டு உதைப்பேன், அசிங்கமான வார்த்தை பேசுவேன். and I used to curse. ஊழியத்தை ஆரம்பிச்சவனே என்னால ஒரே ஒரு பழக்கம் மட்டும் விட முடியல, வாரத்துக்கு 1 முறை 2 முறையாவது சிகரெட் அடிச்சிருவேன். But till now I'm not able. இது என் பிள்ளைக்கு தெரியாது, விசுவாசிக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, எனக்கு Even தேவனுக்கு my மட்டும். family members don't know about ஆனா என் சபையில் நிறைய ஜனங்கள் உண்டு. but there are many people in my church. ஸ்டேஜில் நிற்கும் போது அந்த பாவத்தை குறித்து தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். When I'm standing in this stage, ஆனாலும் நான் அந்த பாவத்தை செய்து கொண்டே தான். still I'm doing that sin. ஆனா ஜபத்துக்கு ஆனா எனக்கு விடணும்னு கத்துட்டு ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இந்த எப்படி ஜெபம் பண்ணாருன்னா, How did he pray was? இந்த பாவத்தை நான் விட்டுணும், He wanted to leave the ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது, but no one should know it. அசிங்கப்படாம Without அவமானப்படாம getting embarrassed. என்னை விட்டு இது போக முடியாது, எனக்கு கிருபைசா. He asked God. இந்த ஜபத்தை தான் அந்த ஊழியக்கார் பண்ணிட்டே This இருந்தார். is the prayer which he did. நீங்க சொல்லுங்களேன், எத்தனை நாள் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 15 வருஷம், 10 வருஷமும் 15 வருஷமும் He kept doing the same. ஊழியம் பண்ணிக்கிட்டு பெரிய சபையை நடத்திக்கிட்டு அநேகருக்கு குடிக்கிறவங்களுக்கு, சிகரெட்டுக்கு குடிக்கிறவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இந்த பாவத்தை செஞ்சிருக்காரு. He was doing this sin secretly for about 15 years. 10 வருஷம் கழிச்சு தான் அந்த பாவத்தை விட கர்த்தர் கிருபை கொடுத்தார். After 10 years, he was able to leave the. அப்ப கர்த்தர் அவரோட இல்லையா? God is not with you. தேவன் அவரோட பேசலையா? Is not God. இவர் மட்டும் ஜபத்தை விட்டுருந்தாருன்னா அந்த பாவம் அவரை மேற்கொண்டு இருக்கும். If he left the. பிசாசு காத்து கொண்டு இருக்கும் இவர் எப்படியாவது குற்றப்படுத்தணும்னு. ஆனா தேவன் இந்த ஜபம் பண்ணதுனால தேவன் அவரை பாதுகாத்து கொண்டே இருந்தார். Through this prayer, he was protected by நீ God. ஜபத்தை விட்டுட்டேன்னா பாவத்தில் சிக்கிடுவேன். When you leave நீ the prayer, ஜபம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடு. every single day we have to. இது pray யாருக்கும் சொல்ல முடியாது. sins. உன் தனிமை ஜரம், This is the personal prayer which. தனி அறை, தேவனுக்காக கொடுக்குற பலிபீடம், அந்த இடத்துல நீ ஜெபம் பண்ண. ஆண்டவரே நீ ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண The more ஜெபம். and more you pray, தேவன் யார் அதிகமாய் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்களோ, பாவ அறிக்கை செய்றாங்களோ, அவன் கிருபையை பெறுகிறான்னு வசனம் சொல்லுகிறது. God will. வீட்டுல போனீங்கன்னா
லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:43 எடுத்து படிச்சு பாருங்க. Luke chapter 7 verse 43. அடுத்தது ஆறாவது ஒரு காரியத்தை சொல்றேன். And the next thing is, யாரையும் என்னால புரிஞ்சு கொள்ள முடியல. I cannot understand anyone completely. எபிரேயர் 2:18 வாசிங்க. Hebrews chapter 2 verse புரிந்து 18. கொள்ள முடியவில்லை. ஆதலால் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாரையும் புரிஞ்சு கொள்ளாதனால நீ சோதிக்கப்பட ஆரம்பிக்கிற. You're tested. இங்க கவனிங்களே, Not understanding anyone completely. உங்க மனைவியை நான் 100% புரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை சொல்லுங்க. No one can say that they have. ஒரு சகோதரி என் கணவனை ஃபுல்லா புரிஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. ரைட்ல போயிட்டு லெஃப்ட்ல போவாங்க. என் குழந்தைய 100% நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு அம்மா அப்பா சொல்லுங்க. என் பொண்ணை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன், என் பையனை நல்லா புரிஞ்சு ஒரு அம்மா பார்த்துக்குங்கப்பா, ஒருத்தரும் புரிஞ்சுக்கல. ஒரு அப்பா அம்மாவை ஒரு பிள்ளை நான் எங்கள் அப்பா அம்மா நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் சொல்லுங்களேன். செத்த பிறகுதான் அப்பா போயிட்டியே, அப்போ தான் நல்லா புரிஞ்சு வச்சு அழுவேன் உட்காந்து, ஐயோ போயிட்டியே. ஒவ்வொரு சூழ்நிலை உலகத்தில் வரும்போது தாய் போல இல்லையே, கூட இருக்கிறவங்க போல இல்லையே, புரிஞ்சிக்க முடியாது. You will not be able to understand anything. அவங்கள புரிஞ்சுக்கிட்டா தான் உங்ககிட்ட வாழ்க்கை வரும். இல்லை என் முதலாளி எனக்கு ப்ரமோஷனே கொடுக்குமா, எப்போ பார்த்தாலும் என் மேலே எரிச்சல், அவரை என்கிட்ட புரிஞ்சிக்க முடியாது. நீ சொல்ல முடியுமா? ஒருத்தர்கிட்ட போய் நான் நல்லவங்க, உன் மேலே அன்பாக இருக்கேங்க நீ சொல்லி பாரு, காதில் கூட வாங்க மாட்டாங்க, கேட்டுட்டு போயிடுவாங்க. தவிர உனக்கு பின்னாடி ஒரு குழி வெட்டிகிட்டே இருப்பான். ஜெபம் பண்ணு. You have to pray. இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும்னா ஆண்டவரே If you want to நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்க கிட்ட போய் கெஞ்சாத. உன் முதலாளி கிட்டேயோ உன் நண்பன் கிட்டேயோ. இப்போ அந்த பிள்ளை சொன்னிச்சு பாருங்க, ஒரு ஜெப விண்ணப்பம். என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசணும், My friend didn't speak with me. நான் போய் கேட்க மாட்டேன். இதுதானே வேணும். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் சாட்சி கொடுத்தாரு. என்ன சாட்சி கொடுத்தாரு? 12 வருஷமா ஒரு ஹோட்டல்லையோ எங்கேயோ ஒரு ஹோட்டலில் 25 வருஷமா வேலை செய்யறாரு. He was working in a place for about 20. அங்கே 100 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. There are many more. திடீர்னு அவர் மேலே ஒரு திருட்டு பழியை சுமத்தி வேலையை விட்டு தூக்குறாங்க. And there was a claim that என்னன்னா எல்லாரும் நம்பிட்டாங்க, கூட இருக்க மனைவியும் நம்புறாங்க, பிள்ளையும் நம்புறாங்க இவர் செஞ்சிருப்பாருன்னு. even his family members didn't இவர் சொல்றாரு, நான் செய்யல, நான் ரொம்ப நொந்து போனேன், he told that வீட்டை விட்டு வெளியே வரவே வெட்கப்பட்டேன், he was so embarrassed and very அவமானத்தில் மத்தியில் நான் நிற்கிறேன். அந்த டைம் தான் என் மனைவி வந்திருக்காங்க பாருங்க, இவங்க தான் பரவாயில்ல சர்ச்சுக்கு வந்து கூட்டு வந்தாங்க. and that time நான் வராமல் இருந்தால் நான் செத்து போயிருப்பேன். I would have died. வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். But என் கண்ணீரை என் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். இந்த மேனேஜர் என்ன புரிஞ்சுக்கலையே, the God, இந்த தொழிலாளி என்ன புரிஞ்சுக்கலையே, என் நண்பன் என்ன புரிஞ்சுக்கலையே, என் கணவன் என் மனைவி என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கலையே. my family didn't. ஆண்டவரே நீங்க போதுங்கப்பா. Lord, you are enough, Lord. அழு அழு அழு. The more and more cry. ஒருவேளை உன்னை புரிஞ்சு கொள்ளாதபடி நீ பிரிவினையோடு இன்னைக்கு வந்திருக்கலாம். You may be separated and உன் இருதயம் யாருக்கா உதவி செய்து உபத்திரத்துல நீ மாட்டியிருக்கலாம். you will be aching for people. ஒருவேளை நீ செய்த சின்ன தப்பிதங்கள் பெருசா பேசிக்கொண்டு உன்னை வந்து ஒதுக்கி வச்சிருக்கலாம். You would have been. இன்னைக்கு வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கு. God's word is for you. இந்த உலகத்துல ஒருத்தர்கிட்ட போய் நீ பர்ஃபெக்ட் கரெக்ட்னு போய் சொல்லி புரிய வைக்க முடியாது. We cannot prove ourselves. உன் வாயை போய் திறக்காத. You have to not. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். யாருக்கிட்ட நீ இறங்கி போக வேணாம். நீ ஜெபிக்கிறது என்னன்னா, ஆண்டவரே You have to pray, Lord. மற்றவர்கள் என்னை புரிஞ்சு கொள்ள கிருபை தாருங்க. நீ ஜெபி. Help others to understand me, Lord. சொல்லுங்க, இயேசுவே Lord, நீர் என்ன புரிஞ்சுக்கிட்டா போதுமப்பா. you understand me, Lord. மற்றவர்கள் என் மேல் அன்பு வைக்க கிருபை தாருங்க. ஒருவேளை வேலையிலையோ கண்ண மூடி உன் கணவனோ மனைவி யாராவது உன்னை புரிஞ்சு கொள்ளாதபடி இருக்கலாம். உன் சொந்த பந்தங்கள் உனக்கு விரோதமா எழும்பி மாந்திரிக பண்ணிட்டு இருக்கலாம். Some people would have. நீ என்னைக்கோ தவறா பேசியிருக்கலாம், இல்ல உண்மையை எதிர்பார்க்கலாம், இல்ல உன் பாவமே இருக்காது, ஆனா உன்கிட்ட இருக்க சொல்ல கூட உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. You would have not got the chance to prove. உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நினைக்காத. முறையிடுவதை உன் தேவனிடத்துல ஒப்புக்கொடு. Just ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. in front of God. நீ முறையிட 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 அவர்களே உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஹல்லேலூயா. People who rejected you. 100-2 தாங்க மன்னிப்பு கேட்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, மன்னிப்பு கேட்க தெரிஞ்ச உன்கிட்ட ஏதோ ஒன்று உருவாக்குவார். God will create something with அதுக்கு you. கொஞ்சம் நாட்கள் ஆகும். It will take time. அந்த உதவி அவர்களுக்கு தேவைப்படும். And the thing மனித உதவியோ பண உதவியோ ஏதோ சம்திங் உன்கிட்ட உதவிக்கு நாடி வரும்படியாக அவர்கள் வெட்கப்பட்டு உன்கிட்ட வந்து பேச வருவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்குண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் வந்து தங்கி ஜபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிறோம், தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம்.
நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம் மெட்ரோ, தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார், தடைகளை உடைப்பார், பிள்ளைகள் சமாதான குறைச்சியை மாற்றுவார், வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.